ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை நம்பி மட்டும் வாழ்க்கை என்பது இருந்துவிடக்கூடாது. ஏன்னா ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் தருணத்தில் கூடுகின்ற கூட்டம்தான் இன்னார் யார், இப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை விழாவாரியாக சொல்லும். ஆம் தங்கமே, நீ விதைக்கும் எண்ணங்களே விளைந்து உன்னிடம் வந்து சேரும். அது மட்டுமல்ல, பிரச்சனை என்பது இலவசமாக கிடைக்கும் காலண்டர் போன்றது. உன்னிடம் ஏற்கனவே 1-2 இருந்தாலும் அது தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும். எனவே ஆயினும் வேறு வழி இல்லை. கடந்து போன தினங்களின் தேதிக்கான தாளை கிழித்து குப்பை கூடையில் நீ போடுவதை போன்று வரக்கூடிய பிரச்சனைகளையும் கடந்துதான் நீ போகணும். நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் உன்னால் சமாளிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றியை நிச்சயம் அடைந்து விடலாம் தங்கமே. தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. உனக்கு வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பும். நிராகரிப்புகளை கண்டு தயவு செய்து மனம் உடைந்து போகாதே. உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன். சில நேரம் யாராவது உன்னை தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் உன்னை மேலே தூக்கிவிட்டு கொண்டிருக்கிறேன் என்று புரிஞ்சுக்கோ. நம்பிக்கை இல்லாதவர் வெல்வதுதான் கஷ்டம். நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வது கடினம். பொறுமையோடு இரு. உன்னுடைய உழைப்பு எப்போதுமே வீணாகாது. உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது தங்கமே. என்னை பரிபூரணமாக நம்பினால் உனக்கு ஆரோக்கியம், மன நிறைவு, வாழ்க்கை அனைத்தையும் கொடுக்கச் செய்வேன். நம்பிக்கையோடு உனது கடமையை மட்டும் செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக இன்று உன்னை தேடி வரும் தங்கமே. என் தங்கமே, நேர்மையாக இருப்பது உனக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம். ஆனால் அது எப்போதும் உனக்கு சரியானவர்களை தரும். நல்லா தெரிஞ்சுக்கோ. அளந்து பேசினால் புத்தியில் தெளிவும் வாக்கில் பிரகாசமும் உண்டாகும். ஆவேசத்தோடு பேசுவதை விட அதை பொறுத்து கொள்வதுதான் மேல் தங்கமே. அவை உன்னை காயப்படுத்திய நபருக்காக அல்ல, உனக்காக, உன் நிம்மதிக்காக. உன்னை வலுவாக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் உன்னுடைய குறைகளை சொல்லாது. ஒரு சொல் ஒரு விதைக்கு சமம். அதற்கு நிச்சயம் அறுவடை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ரசிக்க தெரிந்தவர்களுக்கு குறைகள் எதுவுமே தெரியாது. எதிலும் குறை காண்பவர்களுக்கு ரசனையே கிடையாது. தீமை செய்வதற்கு மட்டும் பயப்படு. வேறு எந்த பயமும் உனக்கு துளியும் இருக்கக்கூடாது. வேண்டாம். ஒரு பலசாலி என்றுமே நம்புவது தன்னம்பிக்கையை மட்டும்தான். பாறை போன்று உட்கார்வதற்கு பதிலாக கடிகாரம் போன்று செயல் செய்துவிடு. ஆம் தங்கமி. சாயி, என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே, நானும் உன்னை விடாமல் வணங்கி கொண்டே இருக்கிறேனே. எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய். என் செல்வமி, ஒரு விதையை விதைத்து விட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும். அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும், காய்க்கும். ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா, வளர்கின்றதா என்று பார்ப்பதை போன்று உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும். இது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும். உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல் உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். புரிகிறதா? நிச்சயமாக உனக்கு மாற்றம் ஒன்று தங்கமே. அதை நான் தரப்போகிறேன். பொறுமையோடு இரு. நீ தோல்வி என்று மட்டும் நினைக்காதே. தோல்வி என்பது எடுக்கும் முயற்சிகளில் தோற்பது அல்ல, எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான். விடாமுயற்சியோடு செயல்படு. நிச்சயம் ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும் தங்கமே. நான் சொல்வதை கேள். குத்தும் ஊசியிடம் எல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும். வெட்டும் கத்திரிக்கோளிடம் வாதாடினால் தன் வடிவமைப்பை இழந்துவிடும். சில காயங்கள் உன்னை நேர்த்தி செய்யுமானால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள அந்த ஆடையைப் போல் தங்கமே. வாழ வழியே இல்லை என்று புலம்பாதை. நீ பயணித்து கொண்டிருப்பது தான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. உனக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது தங்கமி. இந்த சாயி சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ தங்கமி. யாரையும் திட்டாதே, சாபம் விடாதே, கெடுதல் நினைக்கிறாதே. நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும். நாம் மனம் வருந்தினாலே போதும். நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் தங்கமே. நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு சிலரால் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அவர்கள் பேசிய வார்த்தை உன்னை கொள்கிறது எனக்கு தெரியும் தங்கமே. சற்று பொறுத்திரு. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ நான் பார்த்து கொள்கிறேன்.
நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் நான் வரச் செய்வேன் தங்கமே. நீ கேட்பது புரிகிறது. வழியில் பெரிய வழி எது தெரியுமா? உன் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் உன் முதுகில் கத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய உறவான போலியான உறவு தங்கமே. ஆனால் ஒட்டிக்கொண்டு பேசி பழகிவிட்டார்கள். உண்மைதானே? உன் மனமானது பக்குவப்பட்டால் பாதை தெளிவாகும். பாதை தெளிவானால் பயணம் எளிதாகும். பயணம் எளிதானால் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் தங்கமே. உன் மனம் எப்போதும் உன்னை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவிடுகிறது. யோசித்து பார்த்தாயா? நீ அதிகம் கவலைப்படுகிறாய். கவலை உன் சொந்த வளர்ச்சியை தொந்தரவு செய்கிறது தங்கமே. நீ கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை. கஷ்டங்களுக்கான தீர்வானது அவற்றை எண்ணி புலம்புவதல்ல, மாறாக அவற்றை கடந்து வருவதற்கான வழியினை நீ யோசிக்கணும் தங்கமே. அவ்வளவுதான். எண்ணத்திற்கேற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கேற்ப எண்ணங்களை குறைப்பது தான் நல்லது தங்கமே. தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை உனக்கு தவற விட வைக்கிறது. உன் எண்ணம் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும். நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும். குழப்பமடையாதே தங்கமே. குழம்பிக்கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டே தான் இருக்கும். அதைத்தான் பார்க்க ஆசைப்படுகிறார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனாலும் உன் உறவுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். நீ எதுவும் செய்து விடாதே. உனக்கான வாழ்க்கையை உனக்காகவே வாழ்ந்துவிடு. நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே. இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் மீது அதீத பாசம் வைக்க அதை தேவைக்கு பயன்படுத்தி விட்டு குப்பையில் தூக்கி எறியும் கேவல பிறவிகள் வாழும் உலகத்தில் இது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தனித்து வாழ்ந்து பெருமையோடு மறைந்து விட வேண்டும். அதுதான் சிறந்தது தங்கமே. எதற்காக மற்றவர்களை நினைத்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடக்கூடாது. அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் மாறாது. நான் சொல்வதை நீ கேட்டுக்கோ தங்கமே. சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தித்து விடு. செயல்படும் போது உறுதியோடு செயல்பட்டு விடு. விட்டு கொடுக்கும் போது மனநிறைவோடு விட்டு கொடு தங்கமே. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். இந்த சாய் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய்? பயப்படாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். ஆனால் நீயோ எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய். அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய். வீணாக குழம்பாதே. முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கோ. தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளக்கூடாது. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் மாற்றம் உண்டாகும்படி செய்வேன். நான் இருக்க பயமேன் தங்கமே. பயப்படாதே. பயப்படக்கூடாது. என் பிள்ளை நீ. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.